என் நிலைமையை பாத்தீங்களா? ஹாலிடே வந்தா இவளுக்கிட்ட மாட்டிக்கிறேன். கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்ல. நீங்க மட்டும் தானே மாட்டிடுறீங்க. நீங்க காலைல சமைச்சிட்டு போயிடுறீங்க. இவளுங்க வச்சு மேய்ச்சிட்டு இருக்கதே நான் தான். அதுலயும் இந்த முக்குட்டுல ஒண்ணு உட்காந்துருக்கே. ஐயோ ஐயோ சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. முக்கியமா நாங்க மாட்டிக்கிறோமோ இல்லையோ, மிர்த்திகா மாட்டிட்டு இருக்கா. அப்பா மிர்த்திகா மாட்டிட்டு பாடா படுது இவகிட்ட. பொம்மை மாதிரி இவ ஒரு கை அவ ஒரு கை குச்சி இழுத்துக்கிட்டே இருக்காளுங்க. நம்ம இதுல பேசி பேசி என்ன பண்ண வந்தோன்னு மறந்துட்டோன்னது. இன்னைக்கு வந்து பிஸ்கெட், சாக்லேட் பிஸ்கெட் செய்ய போறோம். சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் ஏதோ ஒண்ணு. நம்ம ஸ்டைல்ல பிஸ்கெட், அவங்க ஸ்டைல்ல ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. நம்ம அதை செய்யலாம், வாங்க பாக்கலாம். இப்ப அந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பாத்துக்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 1.5 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப்பு வெள்ளை சுகர், ஒயிட் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். இதை சொல்லிட்டேன் முதல்ல, சிரிச்சாளுங்க. மறுபடியும் அதே தான் வந்துருச்சு. சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் கண்டுக்க வேணாம். அப்புறம் 100 கிராம் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 கப்பு அந்த சாக்லேட் சிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, சும்மா ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரே ஒரு முட்டை, வெனிலா எசன்ஸ். இது ரெண்டுமே வீடியோல உள்ள இருக்கிறது தெரியல. அது ஒயிட் கப் இல்ல, அதனால தெரியல. ஓ அப்படியா? எங்களுக்குலாம் கண்ணு தெரியலையா என்ன? நாங்க கருப்பு நான் சொன்னோம். சிரிச்சிருங்க எல்லாரும். சிரிச்சிட்டீங்களா? இல்ல சரி செய்ய போயிடலாமா? முக்கியமா என்னன்னா, எதனால இந்த பிஸ்கெட் செய்யறோம்னா, வந்தனா வாங்கி வந்து குத்து பீட்டர்ல பீட் பண்றதுக்காக. அது வருதா வரலன்னு தெரியல, குழந்தை வாங்கி வந்து குத்தால அதுலதான் பீட் பண்ணணும்னு நிறைய சொல்லிருக்கா. பெரியமா நார்மலா ஸ்பூன்லயே பண்ணாலே வரும், இல்லாட்டியா உயிரை வாங்குவா. சரி பிஸ்கெட் வரலன்னு பரவாயில்ல, புள்ள ஆசைக்காக அதை பீட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம இந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு ஒரு அகலமா பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் 100 கிராம் பட்டர் போடுறேன். இது என்னது பட்டர் மேல கருப்பு கருப்பா இருக்கேன்னு பாக்காதீங்க, அந்த ப்ரௌன் சுகர் உள்ள விழுந்துருச்சு நான் எடுக்கும் போது, அதனால நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். அந்த பட்டர் கூடயே நான் எடுத்து வச்சிருக்க ப்ரௌன் சுகரு, அந்த ஒயிட் சுகரு, உப்பு, அப்புறம் இதுல வந்து பேக்கிங் சோடா எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சமா சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த சுடுதண்ணியில கலந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா போட்டா போதும். இதே இதுக்குள்ள சேர்த்து பீட்டர்ல அடிக்க சொல்லியிருக்கா. முதல்ல இதை உடச்சிக்கிறது ரொம்ப டைட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ வாங்கி கொடுத்த இந்த இதுல பண்றது வராதுன்னு நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. சரி ஓகே, அவ ஆசைக்கு வாங்கி வந்ததுக்கு அடிங்க. அவள் அடிக்கவா? அடிங்க. நான் போட்டு அந்த பட்டர் சக்கரை எல்லாத்தையும் கலந்துட்டேன். சௌமியா வந்து அந்த விஸ்கில் பண்ணால் சரியாக வராது அப்படின்றா. அதனால் நான் அதை போடலை, எதுக்கு அதை வேற போட்டு வேலையை வளர்த்துவானேன்ட்டு இந்த விஸ்கி வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். முதல்ல நல்லா அந்த சக்கரை கரையணும். 2 சக்கரையும் பட்டரோட கரைஞ்சி நல்லா க்ரீமாக வரணும். அது வரைக்கும் நல்லா அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம அடித்தது எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் இதை கலக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், கைவிடாமல் நம்ம இந்த நல்லா அடிச்சுட்டு இருந்தோம்னா எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? சூப்பராக இப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. அவ்வளோ க்ரீமியாக அழகாக இருக்குது. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கிறேன். இல்லை கிளற முடியும்னா நம்ம கரண்டி எடுத்துக்கலாம், ஸ்பூன் எடுத்துகிட்டு கிளறிக்கலாம். பாருங்கள், இதிலே நல்லா கிளறிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் எதுவுமே, நம்ம போட்டது கரெக்டாக வந்துடும். அது பெசைய கரெக்டாக ஆகிடும். அது பாருங்கள், நம்ம முதல்ல போடும்போது மாவாக இருந்த மாதிரி இருந்ததில்ல, இப்போ பாருங்கள் எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. நீங்கள் அதே அளவே போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். சூப்பரா இருக்குல்ல? அழுத்தி பேசுங்க, தண்ணி ஊறி வந்துருது. சக்கரை மெல்ட் ஆயிருக்குல்ல, சக்கரை, அதனால அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். பட்டரு இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சா? இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த சாக்கோ சிப்ஸையும் போட்டுக்கலாம், சாக்லேட் சிப்ஸையும் அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்கலாம். சாப்பிட்றதுக்கும் செம்மையாக தான் இருக்கும். நான் பாருங்கள் எல்லா மாவும் நல்லா சூப்பராக பிசைஞ்சு கரெக்டான பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் எடுத்து வச்சு ஓவனில் வைக்க வேண்டியது தான் வேலை. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப 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 ஈஸி. இந்த லீவ்லலாம் பசங்க எல்லா வீட்லேயும் இப்போ சம்மர் லீவ் விட்டாங்களே, எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. எதையாவது கேட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கிச்சனுக்குள்ளே வந்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். இது ஓவனில் தான் இல்லை, நம்ம
பாத்திரம் வச்சு கூட செஞ்சுக்கலாம், பாத்திரத்துல வச்சு கூட நம்ம ஈஸியா செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய பிரச்சனை கேக்குக்கு சால்ட் வச்சு பண்றாங்க, அதே மாதிரியே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அதனால யாருமே இது பெரிய மலையா நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியா நினைங்க. இப்போ நம்ம வந்து இது எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. இது எடுத்து வைக்கும் போது நம்ம இப்படி எடுத்து கூட ஸ்பூன்ல எடுத்து கூட இப்படி பால் மாதிரி பிடிச்சி இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி கூட வச்சு இப்படி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறத வச்சிருக்கேன். இதுல எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சா உருண்டையா அழகா இருக்கும்ல பாக்குறதுக்கு. அதனால அம்மா அப்பவே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஈஸியான வேலை பண்றதுக்கு ஸ்மார்ட் இருக்கும். வாவ். சரி வச்சுட்டு தூர தூர வைக்கணும். பேசிக்கிட்டே கிட்ட கிட்ட வச்சிட்டு இருக்கேன் நான். ஆமா அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுதான் திமிரு இல்லம்மா, அதான் உண்மை. எல்லாருக்குமே உங்களுக்குன்னு இல்ல, நீ என்ன தாண்டி சொன்ன ஸ்டூப்பி. நான் சொன்னது உங்களை தான். ஆனா பொதுவாவே எல்லாருக்கும் அப்படிதான். பேசினா என்ன பேசுனா செய்யறோன்றதே மறந்துடும், அவ்வளவுதான். இப்ப இதுதான் போதும். இவ்வளவு பிளேஸ் விட்டு நம்ம ஓவன்ல வைக்க வேண்டியதான். இந்த ஓவன்ல வைக்கிற வேலை எனக்கு தெரியாது. அது என்ன ஃப்ரீ என்னது 18 செல்சியஸ் அது சொல்லி கொடுத்தா சௌமியா. 2-3 வாட்டி பிஸ்கெட் செஞ்சேன். அப்புறமா அது போய் 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 10 to நான் வைக்கிறது கரெக்டான்னு பாருடி வாடி நீ. சரி வாங்கம்மா. இப்போ வந்து இத ஓபன் பண்ணிங்க தானே ஃபர்ஸ்ட். ஓபன் பண்ணாம எப்படி வைப்பீங்க? இல்ல முதல்ல வைக்கணுமா இல்ல ஓபன் பண்ணிட்டு வைக்கணுமா? வச்சிருங்க. வச்சிட்டேன். என்ன அசைக்காதீங்க. இது வந்து இதானே போட சொன்னா கன்சிஸ்டன்சி. என்ன 180 டிகிரி செல்சியஸ்ல அது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டைம் வரும். அது வந்து நம்ம டைம் படிச்சிருக்கணும்ன்றது. ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் 16 வந்துருச்சு. ஓகே வைப்போம். ஸ்டார்ட். ஒரு 16 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாப்போம்னா மாசா வரலமா செம்மையா வரும். செம்மையா வரும். அண்ணி வந்திருக்கா. என்ன பண்றீங்க உள்ள? அம்மா எப்படி மாசா நீங்க செம்மையா வர கண்ணு தெரியலையாம்மா? இப்படி தூக்கி தூக்கி இது டபுள் லென்ஸ் இருக்குப்பா. நான் இங்க கீழே பார்க்கணும்னா கீழே பார்க்கணும், மேல தூர பார்வைக்கு மேல பார்க்கணும். எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் கேமரா கீழே தான வச்சிருக்கேன், உங்க தூக்கி தூக்கி பேசுறாங்கன்னு. அதனால வீடியோ வரும்போது நான் கண்ணாடி அவுத்துறது. பச்சரி இல்லல சொல்லுங்க. சீக்ரெட்லாம் வெளில வந்துருச்சு. சரி ஸ்கிப் பண்ணிடலாம். வாங்க வாங்க அடுத்து வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வரா ஒருத்தி. ஏதோ ஏதோ இது என்னது? இது சாப்பிட்டு சொல்லுங்க. கேட்னு தெரியும், நாங்க தான் ஆல்ரெடி சொல்லிட்டோமே. சரி மொக்க வாங்கிட்டோம். சரி விடுங்க. சரி அது வரட்டும் பாப்போம். அது பேர் பிஸ்கெட் இல்லையா? என்னமோ சொன்னாலே வந்தனா குக்கீஸ். குக்கீஸ் இங்கிலீஷ்ல குக்கீஸ் தான பிஸ்கெட்டுக்கு. அவதான் என்ன சொல்லி கொலை கூட்டு போனா. தம்ப்ளைலுக்கு போட்டோ எடுக்க மறந்துட்டா. இப்ப அது எடுக்கணும். போட்டோ எடுத்து அப்படியே ஸ்டாப் பண்றீங்க. எப்படி பண்ணனும்? நீங்க ஸ்டாப் இருக்கு பாருங்க. இதுவா? அப்படியே தரங்க. டைமிங் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். வெளிய எடுத்தா உள்ளே வா. வெளிய போட்டோ எடுக்கணும்ல. போட்டோ எடுத்துட்டு காட்டுறோம். போட்டோ எடுத்து முடிச்சிட்டா சௌமியா. மறுபடியும் உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சி இதே தான் கொடுங்க. ஸ்டார்ட் பக்கத்துல. கரெக்ட்டா போகுதா? கண்டினியூ ஆயிடும். ஓகே. உள்ள என்ன சிரிப்பு கேக்குது? வாத்து கத்திட்டு இருக்குல்ல. வாத்து கத்தல உங்க அண்ணன் கத்திட்டு இருக்கான் உள்ள. ஹஹஹஹஹ நீங்கற உங்க அண்ணன் குரல்ல தான் கேக்குது. இப்போ நம்ம வெச்ச பிஸ்கெட் வெந்திருச்சான்னு பார்க்கலாம். டைம் முடிஞ்சிடுச்சு. திறந்த உடனே வாசனை நல்லா கம கமன்னு வருது. கம கமன்னு வருது. நல்லா வருது அழகா. இங்க பாரு. நம்ம கீழ எதுவுமே போடலனா நல்லா வந்து அழகா வந்துருச்சு. காட்டுங்க. வாவ். நல்லா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் இங்கலாம் போல போலன்னு இருக்கு கொஞ்சம். எதனால தெரியுமா? அது நம்ம அந்த ஐஸ்கிரீம் இதுல எடுத்து வச்சோம் இல்லையா, அதனால தான் அது வேகல. நம்ம இதுவே கையில வச்சிருந்தோம்னா ஃப்ளாட்டா வச்சிருப்பேன். வேற இது கொஞ்சம் ஒரு மாதிரி குழியா இருக்குதுனால ஆகல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வெச்சோம்னா கரெக்ட்டா வந்துரும். சூப்பரா வந்துருச்சா? நீங்க வைக்கும்போதே கரெக்ட்டா 20 நீங்க வைக்கிற பிஸ்கட் சைஸ்க்கு வெச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது கொஞ்சம் பெருசானதுனால அப்படி இருக்கு. இப்போ இங்க செலக்ட் பண்ணுமா டைம்மா? இங்கயா? அங்க இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரி 180. அதுல 180 செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் டைம் செட் பண்ணோம். டென் மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக வந்திருக்கான்ட்டு. இங்கே பாருங்க, நான் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு செய்கிறேன். ஏன்னா சீக்கிரம் வந்து எடுத்துடலாம்ல, அது லேட் ஆகுது, அதனால தான். இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா வச்ச 10 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக கலர் மாதிரி இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சுடுது. இது இந்த தட்டில் எடுத்துறேன். ஏன்னா அடுத்த ரவுண்டு வைக்க போகிறேன். அதனால இந்த தட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு பார்க்குறோம். ஆறுனா இன்னும் நல்லா முறுமுறுன்னு ஆயிடும். பார்க்குறோன்னா
பார்க்கலாம். ஓகே, அப்படி சொல்லணும். சரி, தெரியாம செம்மையா இருக்கு, வாசனை வீடே மணக்குது. இதெல்லாம் நம்ம வச்சு மறுபடியும் இதுதான் அழகா குட்டி குட்டியா அழகா இருக்க பசங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலாம். இது இந்த பிசினஸ் செஞ்சோம்னா ஆளுக்கு பாதி பாதி சரியா? ஆமா, ஒண்ணு பத்தாது பெரியமா, எனக்கு 2 கொடுங்க என்ன வாழுங்க. நம்ம எங்க போறது இவளுங்களுக்கு? இப்போ வந்து இது நம்ம குட்டி குட்டியா வச்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம 10 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கப்புறம் பத்தலன்னா வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துல வெந்துடும் இது. அவ்வளவுதான், சூப்பரான பிஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு. சாக்லேட் பிஸ்கெட் இங்க பாருங்க எப்படி சத்தங்க இது பாருங்க, டொக்கு டொக்குன்னு ஆறுன உடனே சூப்பரா வந்திருக்கு. இத எங்க வீடியோ காமிக்கிறதுக்கு 2 பேரும் பஞ்சர் பார்த்துட்டாங்க. 2 எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. காட்டுங்க, அது க்ளோஸ் அப்ல காட்டுங்க. 2 பேரும் சண்டை போடுவாளுங்க எல்லாத்துக்கும். செமையா இருக்கு பார்க்கவே. அவ்வளவுதான், ஈஸியா நம்ம வீட்லயே சூப்பரா. என்னதுமா குக்கீஸ் செஞ்சாச்சு. இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். இது முடிய லேட் ஆகும், அதனால நாங்க அப்புறம் காமிச்சுக்கலாம்னு விட்டோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கூட்டத்துல வளர்ந்து இருக்கு நடுவுல. சரி, பாய் 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 பாய்.